to everybody. As usual, നമ്മൾ ഇത് മാസം പുതു മാസത്തിൽ ഇത് മാസത്തെ നവംബർ മാസത്തെ മീറ്റിംഗ് കണ്ടക്ട് பண்ணுங்க. എല്ലാവരും സൗഖ്യമാ? എല്ലാവരും ഉടമ്പെല്ലാം ശരിയായിരിക്കേ? എല്ലാവരും ഒരു ಖುಷಿಯಾയിരിക്കേ? ಖುಷಿಯಾಗಲ್ಲ? ഏതാ പ്രോബ്ലം? ECHSക്ക് ഏതാ പ്രോബ്ലം ഇരിക്കാതെ? Anything which is related to medicine issue, വേറെ ഏതാ ഇഷ്യൂ ഇരിക്കാൻ? ECHS പ്രോബ്ലം ഉണ്ട് സർ. ഗവൺമെന്റ് ഹോസ്പിറ്റൽ പ്രോബ്ലം அதுக்காக நீங்க அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது முடிஞ்சிட்டு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நான் முன்னாடி சொல்லலாம். ஒரு 74 புதுசு கார்டு வந்திருக்கீங்க. புதுசு கார்டு 74 கார்ட்ஸ் வந்திருக்கேன். நம்ம ரிசப்ஷன் தாண்டி இருக்கேன். பக்கத்தில் யாரும் இருந்தால் அவங்களுக்கு கேக்கு வந்து கலெக்ட் பண்ணி போயிட்டேன். அதில் எங்கே தானே இருக்கிறது. முன்னாடி ஒரு கொஞ்சம் கார்டு இருக்குது. ஒரு 200 சம்திங் கார்ட்ஸ் இங்கே இருக்குது. அது வந்து வில்லேஜிலெல்லாம் கேட்டிருந்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தவங்களுக்கு கேக்கு ப்ளீஸ் கம் அண்ட் கலெக்ட் இட். பின்ன வந்து ஒரு செட்டில்மெண்ட் ஐடி வந்திருக்கேன். நீங்கள் செட்டில்மெண்ட் ஐடி தெரியுமில்ல? நம்ம இங்கேருந்து கிளைம் அனுப்பிச்சிட்டாலும் அங்கேருந்து ரிட்டர்ன் வந்துடும். அது பாஸ் ஆகி ரிட்டர்ன் வந்துடும். பட் எகெயின் வி ஹவ் டு கன்ஃபார்ம் தட் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் டீட்டெயில்ஸ், பர்டிகுலர்ஸ் எல்லாம் கரெக்டாக நமக்கு செக் பண்ணி கொடுக்கணும். அது ஒரு 44 இங்கே வந்திருக்கு. நம்ம குரூப்பில் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஜஸ்ட் செக். இப்போ வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்திருக்க தெரியுமில்ல? ஒரு பாலமுருகனுக்கு பைசா வந்து ஒரு முருகனுக்கு போயிருக்கேன். 93,000 ரூபாய் முன்னாடி பேசி லாஸ்ட் மீட்டிங்கில் நான் கேட்டேன். பாலமுருகன் வந்து ஒரு ஹவல்தார் ஹவல்தார் பாலமுருகன் ஒரு கிளைம் வந்து 93,300 rupees. இங்கே நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில் கரெக்டாக செக் பண்ணாத அது அவர் சிடியை கிரெடிட் பண்ணி முருகனுக்கு அக்கௌண்ட்டுங்க. முருகன் வந்து கோவில் போட்டுக்காரு. அவரோட நான் கேட்டேன், நீ திரும்பி பைசா கொடு. அவன் வந்து கொடுக்க மாட்டேன். இது வந்து எனக்கு பென்ஷன் வந்தது, நான் கொடுக்க மாட்டேன். நிறைய பேசி பின்ன நம்ம கோவில்பட்டியில் அசோசியேஷனோடு கேட்டு ஃபைனலி அவர் வந்து பைசா திரும்பி கொடுத்து பின்ன அப்படியெல்லாம் நான் இந்த ரெக்கார்டில் பேசி பென்ஷன் ஸ்டாப் பண்ணிடுவேன். அப்படி கேட்டு அவன் கொஞ்சம் பயமாக இருந்து பின்ன அவன் பைசா இப்போ ஃபைனலி திரும்பி கொடுத்து இது ஒரு லாஸ்ட் 2-3 days முன்னாடி நம்ம ரிட்டர்ன் பண்ணி பாலமுருகன் கொடுத்து இப்போ பாலமுருகன் கிடைக்காது. ஸோ நம்ம வந்து நிறைய கஷ்டமாக இருக்குது. அவருக்கு மே மாதம் முதல்ல பைசா கிடைக்காது. மே, ஜூன், ஜூலை ஒரு 6-7 month பைசா ஹோல்ட் ஆகிருந்து. ஸோ நீங்கள் வந்து அதை நம்ம அக்கௌண்ட் எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக செக் பண்ணியாங்க பைசா நமக்கு கரெக்டாக வருது. ஏதோ ஒரு கிளைம் இல்லை. தமிழ் ஓகே நல்லா இருக்குல்ல? ஸோ நம்ம we will see that slide sir. நமக்கு ஒரு புதுசு டென்டல் சேர் வந்திருக்கு. அந்த பேக்கில் நீங்கள் பார்த்தா இந்த தானே பேக்கெட் இங்கே இருக்கேன். ஒரு வித்தின் 10 days நம்ம இது இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். புதுசு மாடர்ன் சேர் இல்லை, மாடர்ன் சேரில் இதில் வந்து நிறைய பல்லெல்லாம் அப்படியே எடுத்துருது. அது பதி வந்து வராது. அப்படி அத்தனை டெக்னாலஜி இருக்கு. இனி எதுவுமே வலிக்காது. வலியோட முடிய எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ we will get it installed. நான் அங்கே 8 நவம்பரில் சிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன். அவர் மூணு பேர் நம்ம எக்ஸர்வீஸ் மேன் மாதிரி 3 பேரை பார்த்து வந்திருக்கேன். ஃபோட்டோ இருக்கு, நான் காணிக்கேன். ஒரு கருப்புசாமி, പിന്നെ ഒരു വൈഫ് ഓഫ് എക്സ് ഹവൽദാർ പി ആൻ്റണി, പിന്നെ ഒരു നായക് സുബേദാർ ചന്ദ്രശേഖരൻ. ഒരു 3 പേരെ பார்த்து வந்திருக்கேன். அதில் ஒராളുടെ உடம்பு கொஞ்சம் டவுன் ஆகிருக்கேன், சீரியஸ் கேஸ் கொஞ்சம். பாக்கி 2 பேர் ஃபிட்டாக இருக்கேன். நிறைய அதெல்லாம் நல்ல சந்தோஷமாக இருக்கேன் அங்கே. தென் நம்ம டாக்டர் வந்து டென்டல் டாக்டர் வந்து 13th நம்ம சேக்ரட் ஹாஸ்பிட்டல் போய் பேஷண்ட்ஸை பார்த்து வந்தேன். தென் நம்ம சுனிதா மேடம் வந்து வீட்டுக்கு போயிட்டு 2-3 பேஷண்ட்ஸ் பிரெட் ரிடன் பேஷண்ட்ஸ்னு பார்த்து வந்துருக்கேன். ஃபோட்டோ இருக்கு. தென் நம்ம டாக்டர் செல்வா டாக்டர் வந்து எகெயின் 15th நவம்பரில் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு போய் கொஞ்சம் பேஷண்ட்ஸ்னு பார்த்து. இங்கே ஒரு QR கோட் இருக்கு. பார்த்தா இதான் மெடிக்கல் ஸ்டோருக்கு கேட்டில் ஒரு QR கோட் இருக்குது. இங்கே இது நம்ம மொபைல் ஸ்கேன் பண்ணியால் நம்ம ECHSல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. மெடிசன் டைமில் கிடைக்க
இங்கே ஸ்டாஃப் பிஹேவியர் எல்லாம் நல்லா இருக்கேன், அப்படி எப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அது நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஏதாவது மனசில் வந்துடுது. நல்லா இருந்தால் நல்லா போட்டேன், மோசம் இருந்தால் மோசம் போட்டேன். அது கொடுத்துக்கிறதுனால நமக்கு அது மந்த் எண்டில் நம்ம அது ஃபீட்பேக் நம்ம பார்க்கணும். நம்ம ஹையர் கோர்ட்டில் கேட்டு இது மாதத்தில் நம்ம 2 பேர் தான் இது ஸ்கேன் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஒன்று நான், ஒன்று இங்கே ஹெட் கிளர்க், வேறு யாருமே கொடுக்க மாட்டேன். அவர் அங்கேருந்து கேட்குது, இங்கே 2 பேஷண்ட்டு தான் இருக்கேன். எஸ், நான் பேஷண்ட் அல்ல, நான் அப்படியே மஜாக் பண்ணியிருக்கீங்களா இல்லை. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைமில் ஸ்கேன் பண்ணிட்டு போங்க. ஓகே, தென் நம்ம வந்து கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பிஆர் ஆயிடுச்சு. நம்ம பொலி கிளினிக்கில் 2-3 எக்ஸ்ரே மிஷின்ஸ், பல்லு எக்ஸ்ரே மிஷின்ஸ், பின்ன 1-2 அதர் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு டென்டல் சேர் எல்லாம் பியாண்ட் எக்கனாமிக்கல் ரிப்பேர்ஸ் அதெல்லாம் பேக்லோட் பண்ணிவிட்டு புதுசு வரும். ஸோ நான் வந்து இந்த சாரோட கேட்டல போஸ்டல் டெலிவரி. ஸோ வி ஆர் ட்ரைங் அவர் லெவல் பெஸ்ட். நான் வந்து ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ணி, அவர் பேர் மரிதாஸ், வேறொரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸரை ஐடென்டிஃபை பண்ணி அவர் பேர் அருள். அவர் 2 பேரும் பேசியிருக்கேன். 70 இயர்ஸ்னு அப்புறம் யாருக்கானோ 70 இயர்ஸ் ஜாஸ்தி இருந்தால் அவருக்கு வீட்டில் மெடிசன் கிடைக்கும். மெடிசன் கிடைக்கும்னால எல்லா மெடிசனும் இல்லை. நீங்கள் இங்கே வந்து டாக்டர் பார்த்து ஒரு 5 மெடிசன் எழுதியிருக்கேன். ஒரு 3 மெடிசன் நம்ம மெடிக்கல் ஸ்டோரில் இருக்குது, அது கொடுக்கணும். மறுபடியும் 2 மெடிசன் என்ன, ஆ மெடிசன் நம்ம തന്നെ பர்ச்சேஸ் பண்ணி பேக் பண்ணி போஸ்டல் வழி உங்கள் வீட்டுக்கு வரும். ஆ சிஸ்டம் வில் ஸ்டார்ட் another 10 days, 10-15 நாளுக்கு முன்னே அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி. ஓகே, பின்ன யாருக்கு ஏதாவது சின்ன சின்ன விஷயம் தான் எந்த ஃபோன் நம்பர் எல்லாரும் இருக்குல்ல, பேசி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி. ஸோ நான் வந்து ஒரு புதுசு ஒரு ஃபோல்டர் ப்ரிப்பேர் பண்ணேன். புதுசு ஒரு ஃபோல்டர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு நான் அதை குரூப்பில் சர்க்குலேட் பண்ணேன். അതിൻ്റെ പേര് வந்து ആഫ്റ്റർ മീ ഫോൾഡർ. ആഫ്റ്റർ മീ என்ன വേണ്ട അർത്ഥം? ആഫ്റ്റർ മീ மீன்ஸ் நம்ம அப்படி நம்ம ஆஃப்டர் மை டெத், ஆஃப்டர் என்ன தமிழ் என்ன சொல்லுங்க, நமக்கு அப்புறம் என்ன இருக்கு, நம்ம எல்லாம் போய்டும் வருதான். அப்படி யாருமே இருக்காது, எல்லாருமே 1 2 3 4 அப்படி போயிடும். நம்ம வயசாக கொஞ்சம் முன்னாடி போயிடும், நீங்கள் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி வந்துடுங்க, எல்லாருமே போயிடும். ஸோ நம்ம இங்கே போயிடுன்னா அப்போ நம்ம ஒய்ஃபு, நம்ம குழந்தை எல்லோரும் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுது. தெரியுமா, ஆர்மிக்காருக்கு தெரியுமா, நான் இன்றைக்கு சப்போஸ் ஐ டைட் டுடே, மை ஒய்ஃப் வில் கெட் 15 lakh rupees ஃப்ரம் AGF. இங்கே ஒரு லெட்டர் வந்திருக்கேன். நம்ம பேர் இல்லை, நம்ம ICSSல யாரும் ஒரு லெட்டர் வந்திருக்கு. நான் மரிமுத்து சார் ஹெட் கிளர்க்கு கேட்டது செக் பண்ணேன். யார் பட்டாளக்காரு டைட் ஆயிலும் அவர் ரேங்க் அனுசரித்து AGFல ஒரு பைசா கொடுக்கும். தெரியுமா? கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. ஸோ நான் அதெல்லாம் எழுதியிருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹவ் ரிட்டன் இன் தட் ஃபோல்டர். இது ஃபோல்டர் வந்து 35 pages. நீங்கள் பென்ஷன் எத்தனை, சப்போஸ் சர்வீஸில் இருந்து மரிச்சு போயால் எத்தனை பென்ஷன் கிடைக்கும், சர்வீஸில் இருந்து நோட் ஆட்ரிபியூட்டபிள் தெரியுமல்ல, ஆட்ரிபியூட்டபிள் நோட் ஆட்ரிபியூட்டபிள். இங்கே வந்த நிறைய சர்வீஸில் இருக்க ஆள் இங்கே வந்து தண்ணி அடிச்சுட்டு மோட்டர் சைக்கிள் எடுத்து போய் பஸ்ஸில் இடிச்சு இருந்து போய் அது நோட் ஆட்ரிபியூட்டபிள். அங்கே டியூட்டியில் இருக்கும்போது மோட்டர் சைக்கிள் எடுத்தால் இருந்து போகாத அது ஆட்ரிபியூட்டபிள். அப்போ நிறைய இருக்குது, எனக்கு தெரியுமில்ல. வாட் வில் கெட் ஆஃப்டர் மீ டியூ டு ஆட்ரிபியூட்டபிள் டெத், நோட் ஆட்ரிபியூட்டபிள் டெத், அதெல்லாம் நான் நிறைய எழுதியிருக்கேன். ஏதாவது சின்னதை ஏதாவது ஒரு விட்டு போயால் எனக்கு கேட்கு, அது நான் இன்க்ளூட் பண்ணிவிடும். அது ஒரு 35 pages கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ நான் அதை வாட்ஸ்அப் குரூப்பில் சர்க்குலேட் பண்ணேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஏதாவது கம்மி இருந்தாலும் எனக்கு கேட்க, வி வில் இன்க்ளூட் தட் ஆல்சோ. இட்ஸ் எ குட் பேப்பர். நான் வந்து அது ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் எடுத்து வந்திருக்கேன். ஓகே, அது ஸோ சார் நான் அதுதான் கேட்குறேன் சார். வி ஆர் ப்ரிப்பேரிங் எ ஃபோல்டர் தட்ஸ் கால்ட் ஆஃப்டர் மீ. ஸோ ஆஃப்டர் மீன் ஆஃப்டர் ஆஸ், what are our benefits, what are the benefits should get us from the army side, from other sides. It's a 35-page document, sir. I am preparing that. Once it is completed, I will circulate in the group will allow circulate. Okay sir,
நம்ம ரேடியோகிராஃபர் ரிசைன் பண்ணது, அவருக்கு புதுசு ஜோலி கிடச்சி இங்கே நம்ம இசிஹெச்எஸ் விட்டு போயிடுது இல்லை, விட்டு போயிடுதுல்ல. மாரிமுத்து சார் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கேன், நல்ல மனுஷன். வி வில் லூஸ் திஸ் கை அண்ட் எல்லோரும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணியிருக்கு. நல்ல மனுஷன், எப்பயுமே சிரிச்சு தான் இருக்கேன். வி வில் மிஸ் யூ சார். ஓகே ஓகே. ஸோ இங்கே இவருக்கு போயால் அப்படி பின்ன இங்கே ஒரு ரேடியோகிராஃபர் வேகன்சி க்ரியேட் ஆகுது, வேறு எக்ஸ்ரே டெக்னீஷியன் இடிக்காது. ஸோ நீங்கள் யாரை தெரியுமா எக்ஸ்ரே டெக்னீஷியன்? கேட்க 26 நம்ம இங்கே ஒரு போர்டு பண்ணது 36,600 தான் பேமெண்ட். அவருக்கு 36,600 பேமெண்ட், மந்த்லி பேமெண்ட். இங்கே எக்ஸ்ரே ஜாஸ்தி இல்லை, ஒரு நாள் ஒரு எக்ஸ்ரே பண்ணியால் ஜாஸ்தி. அவர் அப்போ இல்லை, இங்கே வருவா உட்காந்துருக்க பாலு கீழே உட்காந்து தூங்கி போட, அதுதான் பண்ணும், வேறு எதுவுமே பண்ணியிருக்கேன். பட் ஆறு இருந்து நல்ல சொல்லிது, தூங்கி கீழே போயிடுது. ஸோ அப்போ ஒரு வேகன்சி இங்கே இருக்கு, அதை எல்லாருமே கேட்க யாரை வந்தீங்கன்னா திஸ் அ பெஸ்ட் ஜாப். இதை மாதிரி ஜாப் யாருக்குமே கிடையாது. பட் எக்ஸ்ரே எல்லாம் எடுக்காம பார்க்கணும், அவருக்கு தெரியணும், எக்ஸ்ரே சர்டிஃபிகேட்லாம் வேணும். அப்படி கூட வராங்க. ஸோ that's all from my side. இது நம்ம புதுசு டென்டல் சேர் வந்திருக்கு. we got a new dental chair, sir. We will get it installed. It's a modern technology. வலி இல்லாத பண்ணிடுறேன். வலி இருக்கு, கொஞ்சம் வலி இருக்கு. இதை நான் போயிருக்கேன். இதை நம்ம 3 பேஷண்ட் பார்த்தல, அவர் 3 பேஷண்ட் வரும். மிடில் பேஷண்ட் காலில் கொஞ்சம் ஜாஸ்தி ப்ராப்ளம் இருக்கு, சிஃபா ஹாஸ்பிட்டல். இதை நம்ம டென்டல் டாக்டரும் வந்து சேக்ரட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். இது நம்ம சுனிதா மேடம், இது சுனிதா மேடம், இது வந்து டாக்டர் செல்வா. சார் please come. That's all from my side. One more, one slide show you, wherever slide show it again. One more slide show is there, I will show you. We received, நம்ம ஒரு ஹையர் ஹெட்குவார்ட்டர்லேருந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கேன். பேசிக்கலி சைபர் கிரைம் நிறைய இருக்கேன். எல்லாருமே பழைய ஓல்டு பீப்புள்ஸ்னை டார்கெட் பண்ணியிருக்கேன். அவர்கள் பேங்கிலெல்லாம் நிறைய பைசா சைஃபன் அவுட் பண்ண, அவர் நிறைய பைசா எடுத்து போயிடுது. ஸோ இது அதே ஒரு ஸ்லைட் ஷோ, ஐ வில் ஷோ யூ. பேசிக்கலி திஸ் ஸ்லைட் ஷோ மேட் பை Indian Computer Emergency Response System, CERT, Indian Computer Emergency. They have prepared this slide show. It's very good. The voice படிக்கலாம், என்ன இருக்குது. நான் ஆல்ரெடி சர்க்குலேட் பண்ணியிருக்கேன், அந்த குரூப்பில் இருக்குது சார், பார்த்துருங்க, குரூப்பில் இருக்குது. அது basically the best practice means நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம மொபைல் ஆப்பன் பண்ணுறதா, அது மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுறதா, அதை லோ ஸ்க்ரீன் எப்படியுமே லோக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இருக்குல்ல திஸ் டைரக்ஷன் லோக் இருக்குல்ல, நம்ம மொபைல் எல்லாருக்குமே மொபைல் இருக்குல்ல, மொபைல் ஸ்க்ரீன் ஆல்வேஸ் யூஸ் கீஸ் டு லோக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இங்கே மொபைல் வச்சு போகிறதா, நீங்கள் மொபைல் ஸ்க்ரீன் லோக் பண்ணி வச்சுருந்தா வேறு யாருக்கும் அதை ஓப்பன் பண்ண முடியாது. நீங்கள் இங்கே மொபைல் வச்சு போயிருந்தா அது லோக் இல்லாமல் எனக்கு ஓப்பன் பண்ணலாம், நான் கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகும். ஸோ யூஸ் பின் ஒரு பாஸ்வேர்டு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு ஃபேஸ் ஐடி. எந்த மொபைல் யாருக்குமே ஓப்பன் பண்ணாது, எந்த ஃபேஸ் வந்திருந்தால் தான் ஓப்பன் பண்ணும். எந்த ஃபேஸ் யாருக்கும் இருக்குது அவருக்கு ஓப்பன் பண்ணும், யாருக்கும் இருக்காது. ஸோ யூ டூ தட். தென் செகண்ட் திங், ஓடிபி கேட்கும். Every transaction, after every transaction, during the transaction, bank authority will send an OTP, one-time password. Don't share this OTP to anybody.
பேங்க் அப்படி ஃபோன் பண்ணி கேட்க நான் உங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவர்லேருந்து பேசுகிறேன், நான் சோன் பேசுகிறேன், நீங்கள் இப்போ ஓடிபி வந்துட்டீங்க கேட்க நம்ம சீக்கிரமாக பேங்க் வர மாதிரி பண்ணு, கொஞ்சம் நம்ம டைம் படித்தாலும் நம்ம 20,000 rupees போயிடும். பின்ன கொஞ்சம் எகைன் அனதர் ஓடிபி நீங்கள் 20,000 போச்சா பிற அனதர் ஓடிபி அது கேட்கு பின்ன நம்ம கேட்டோம்னா அனதர் 20,000 லாஸ்ட்டில் நம்ம பேங்க்கு காலி ஆகிடும். ஸோ டோன்ட் ஷேர் ஓடிபி. பேங்க்கில் யாருக்குமே பெஸ்ட் திங் பேங்க் யாருக்குமே ஃபோன் பண்ணாத, பேங்க் ஒரிக்கலும் யாருக்குமே ஃபோன் பண்ணாத. டே ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் ஆன் லீவ், ஒரு ஃபோன் கால் எனக்கு கிடச்சி, நீங்கள் வந்து ஏதோ சைபர் கிரைம் பண்ணியிருக்கேன், நான் ஏதோ சைபர் கிரைம் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியாது நான் ஏதோ பண்ணியிருக்கேன். அவர் கேட்க நீங்கள் 20,000 rupees டு டிபாசிட் சம்வேர் நம்பரை இப்போ தான் பண்ணிடாங்க. அது அப்படி யூஸ்லெஸ் கால்ஸ். ठीक है, நம்ம அப்படி பயப்படுத்தும். இப்போ போலீஸ் வருது, அவர் வருது, இவர் வருது, அப்படி பயப்படுத்திடும். ஸோ ஆ செக்கல் படாத. ஸோ சி அவர் எழுதியிருக்க யூஸ் ஸ்ட்ராங் ஸ்க்ரீன் லாக், நெவர் ஷேர் ஓடிபிஸ் பின்ஸ், keep your device software updated. Every time if we open the mobile, they will ask update your software. Should be updated. Download app only from the official site. நம்ம ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணும்போது நிறைய ஆப் வரும், அதில் போகாத ஒஃபிஷியலி ஏதாவது இருக்க நீங்கள் எல்லாருக்குமே தெரியுமா? ஏதோ ஒரு மெயில் வந்தாலும் யாரும் மெயில் பாட்ட நிறைய നിങ്ങൾക്ക് மெயில் கிடைக்கல, லோட்ரி வந்திருக்கு 20 lakh rupees 40 lakh rupees லோட்ரி வந்திருக்கு, தெரியாது யாருக்கும் வராது. வெறும் how you got any messages that you got a lottery for 20 lakh rupees 30 lakh rupees, you have to pay 10,000 rupees, then you will get balance amount வராதா? இன்னைக்கு வரும் சார், இன்னைக்கு வரும். யாருக்கா வராத அவர் கை பொக்க நான் இன்னைக்கு விட்டுருக்கேன். நீங்கள் பண்ணினாக்க நீங்கள் எல்லாரும் 20,000 rupees போயிடும். இது வெறும் எப்படி നിങ്ങൾക്ക് வராது, எனக்கு நிறைய வருது, நான் ஃபார்வேர்டு பண்ணிடலாம், நீங்கள் கை பொக்கு பைசா போயிடுது. ठीक है, அப்படியே பண்ண முடியாது சார். திரும்ப எனக்கு வந்திருக்கேன், திரும்ப வந்தாங்க சார், ஒரு ஆளுக்கு தான் வந்திருக்கேன். தென் பெஸ்ட் ப்ராக்டிஸ் இதெல்லாம் வாய்ஸ் நான் வாய்க்காத. திஸ் வாஸ் சென்ட் பை தி ஹையர் ஹெட் குவார்ட்டர், எல்லாருமே காணிக்கான் கேட்டு. browsing. நம்ம இது ஃபினிஷ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். நவம்பர் மாதம் ஒரு டைம். ஸோ அது வந்து நம்ம ட்ரை பண்ணால் இது பண்ணுறோம். ஸோ அங்கே ஓடிபி வந்து நிறைய தடவை கேட்குறாங்க, நம்மகிட்ட செல் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ ஏன் நம்ம இங்கே ஈஸிலேயே அவங்க நம்ம செய்யலாம். ലൈഫ് സർട്ടിഫിക്കറ്റ് OTP കേൾക്കാം. സി അത് കൊടുക്കാം. സി നിങ്ങൾ ഞാൻ ലൈഫ് സർട്ടിഫിക്കറ്റ് OTP കേൾക്കാതെ ട്രാൻസാക്ഷൻസ് അപ്പോൾ നിങ്ങൾക്ക് OTP കൊടുത്തില്ലല്ലേ ലൈഫ് സർട്ടിഫിക്കറ്റ് കിടക്കാം. അതെനിക്ക് தெரியாது. இது வந்து நீங்க சொல்றது வந்து இங்க இருந்து பேங்க்ல இருந்து வராங்க, கரெக்ட். முன்னாடி ஆதார் என்ட்ரி பண்றோம், இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். அதனால செல்போனுக்கு எப்போ 80,000 rupees பண்ணி போயிட்டான். பட் அதெல்லாம் ஒரு ரைட்ஸ் வந்து அதான் சொன்னது அந்த மாதிரி சீட்டிங் நடக்குது. அங்க என்ன தெரியுது வந்து நானே என்னோட ஓடிபி நான் கொடுக்கும்போது நான் கொஞ்சம் யோசிக்கணும், இப்படி கொடுத்தா என்ன ஆகும் என்ன இருந்தது. அதனால தான் நம்ம ஈஸின்னு செஞ்சாங்க, இல்லை நம்ம அஃபிஷியல் பண்ணாங்க அப்படிதான் என்னோட ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்கோமே. அதான் சார் நமக்கு டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா எனக்கு கரெக்டு தமிழ் தெரியாதல்ல, அது பிடிக்க மாட்டேன். நம்ம அது மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஏதோ இஷ்யூ இருந்தால் வி வில் கில் தி இஷ்யூ. ஸோ மோஸ்ட் வெல்கம். சி பேசிக்கலி நம்ம அதை ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்ம தலையெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. வி ஷுட் ஓப்பன் அவர் பிரெயின் டெலிபரேட்லி. நமக்கு தெரியும் நம்ம நம்ம ஃபுல் ஆக்காது. நம்ம பேங்கில் நிறைய பைசா இருக்குது, யாருக்கு பார்த்தால் அவர் நிறைய ஃபோன் என்ன பண்ண லோன் கொடுக்கும், லோ இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்கும், நீங்கள் லோட்ரி கிடச்சிருக்கீங்க, அப்படி எல்லாம் நிறைய மெசேஜ் வருது. டோன்ட் கோ ஃபார் தேட். ஆல் ஆர் சீட்டிங். நம்ம பைசா தே வில் ஆஸ்க் பின் நம்பர், தே வில் ஆஸ்க் யுவர் டீட்டெயில்ஸ், தே வில் ஆஸ்க் யுவர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் தே வில் ட்ரபிள் யூ. அதை இது சைபர் கிரைம் நேமே இருக்குது, நிறைய இருக்கு. காட் கிரேஸ் யாருக்குமே இப்படி இது லைஃப்பில் எதுவுமே கிடைக்காதுல்ல. ஸோ பி கேர்ஃபுல், தட்ஸ் ஆல். தட் இஸ் அதுதான் இந்த மோட்டோ. இனி ஏதாவது டிஸ்கஷன் பண்ணணும், ஜெனரல் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா கேட்க. வேறு ஏதாவது பாயிண்ட் இருக்கு? எல்லோரும் ஹாப்பியாக இருக்க? சந்தோஷம். ஒரு பாலிசி இருக்கு, ரீசென்ட்லி கம் சார். அகெயின் சார், திஸ் இஸ் ஃபார் யூ ஆர் ஆல்சோ. சார் ஒரு பாயிண்ட்டு, இப்போ வந்து ஆயுர்வேதிக் அது நிறைய உங்களுக்கு வந்துருக்கு. இப்போ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்திருக்காரு. அதுதான் சார் சாரக்க லக்கி. அவர் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தார். 10 days அங்கே தூங்கியிருந்தார். பெட்டில் கீழே போச்சு சார். கேட்க இப்போ நல்ல பர்ஃபெக்ட் மெசேஜிங் எல்லாம் இருக்குது, நல்ல பர்ஃபெக்ட் ட்ரீட்மெண்ட். இப்போ கவர்மெண்ட் வந்து அது கொஞ்சம் கிளிப்பிட்டு முன்னாடி இப்போ ஏதாவது ஒரு ஆளுக்கு ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் மேடம்னா இங்கே வந்தால் சுனிதா மேடம் கேட்டால் அவர் ரெஃபரல் கொடுத்து போயிடும். இப்போ அவர் கேட்குறது, சுனிதா மேடம் இஸ் நாட் எலிஜிபிள் டு கிவ் ரெஃபரல் பிகாஸ் ஆஃப் ஷீ இஸ் அ அலோபதிக் டாக்டர். அவருக்கு வந்து பல்லில் வலி இருந்தால் சுனிதா மேடம் கொடுக்க மாட்டேன், பல்லு டாக்டர் தான் கொடுப்பேன். இப்போ அவர் கேட்டு நீங்கள் ஆயுர்வேதத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் നിങ്ങൾക്ക് ரெஃபரல் ஆயுர்வேத டாக்டர் தான் கொடுக்கும். ஸோ இங்கே ஆயுர்வேத டாக்டர் இருக்க மாட்டேன். ஸோ யூ ஷுட் கோ டு ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலுக்கு போய் നിങ്ങൾക്ക് ஏதமா இன்டோர் ட்ரீட்மெண்ட் அட்மிட்டட் ட்ரீட்மெண்ட் வேணும்னு எழுதி வாங்கி இங்கே வந்து பின்ன நம்ம இந்த ரெஃபரல் வேண்டி போவோம். அது இங்கே நிறைய ஹாஸ்பிட்டல் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இங்கே ஒரு கவர்மெண்ட் டாக்டர் இருக்காது. நான் கேட்டு இங்கே ஒரு கவர்மெண்ட் டாக்டர் இருக்கு, நம்ம மெடிக்கல் காலேஜில் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் ஒரு கவர்மெண்ட் ஆயுர்வேதிக் டாக்டர் இருக்கு. அவருக்கு தனி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இங்கே யாருமே அங்கே போதும் அவரோட பறையில அவரோட கேட்குறது, நீங்கள் யூ கெட் ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் மை ஹாஸ்பிட்டல், நாட் டு கோ டு ஸ்ரீநாராயணா, நாட் டு கோ டு ஸ்ரீநாராயணா. ஸோ அவர் கேட்க ஸ்ரீநாராயண ஃப்ரீ நம்ம கொஞ்சம் அவர் டாக்டர் கூட நம்ம கொஞ்சம் ஃப்ரீ தான் கொடுக்குறது. ஸோ திஸ் ப்ராப்ளம் இஸ் தேர். ஸோ வீல் கவுண்டர் தட் இஷ்யூ. 23rd tomorrow, day after tomorrow, Rajgopal sir is coming. So we will go to General Hospital. We will have a discussion with the dean. Try to kill the issue. I cannot assure doctor எப்படி இருக்காங்க தெரியாது. பட் அதுதான் பிளான். டே ஆஃப்டர் 23rd or 24th ராஜகோபால் சார் வந்து நம்ம 2 பேரும் போய் டீன் சார் அவருக்கு தெரியும், நல்லா தெரியும். டீன் சார் வந்து கேட்பேன். ஸோ ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் யாரை இப்போ போது அவருக்கு ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அப்ஸ்ட்ரக்ஷன் இஸ் திஸ், யூ ஷுட் ஃபர்ஸ்ட் கெட் ஃப்ரம் தி ரெஃபரல் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆயுர்வேதிக் டாக்டர். சார் லக்கி இப்போ போயிருந்தா இப்போ நடக்க மாட்டாங்க. ஆ பதிவு பாதை ஏதோ ஹாஸ்பிட்டல் ஸ்ரீநாராயண வலி இப்படி தான் இருக்கேன். அங்கே இருந்தப்போ ஒரு வாரம் கழிச்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. நான் அவர்கிட்ட எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி இதுக்கு நான் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் போயிட்டு திருச்சி வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது இந்த 10ஆம் தேதி நான் போயிட்டு நான் அவளை டிஸ்சார்ஜ் ஆகுது 10ஆம் தேதி கொஞ்சம் ரிப்போர்ட் பண்ணணும்னு அவர் எழுதிட்டாரு. நான் ரெஃபரல் எப்படி வாங்குவேன்? அங்கே ரெஃபரல் போனால் அவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நான் கொடுத்தேன். நான் எந்த அத்தாட்சியும் நான் கொடுப்பேன். உங்கள் ஈஸி சிஸ்டம் ஒரு லெட்டர் எங்களுக்கு அனுப்பிடுவேன். அதுவும் அவங்க செய்யலை. நான் எந்த அத்தாட்சியில் கொடுப்பேன். நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஏதோ புத்தகம் வாங்கி கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அதனால் நான் கொடுக்க முடியாது.
அது தெரியும். அது வேறு 2 பேஷண்ட் பார்த்தீங்க கேட்டேன். என்னோட ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் ஆயுர்வேத டாக்டரை அப்படி கொடுக்க மாட்டேன். ஆனால் ஆரி ஸ்ரீநாராயண பன்னிரண்டு நாள் தான் அங்கே இருக்கு. 12 days மேக்ஸிமம் 12 days. மேக்ஸிமம் 12 days சார். பேஷண்ட்டுடைய கண்டிஷன் இருந்துச்சுன்னா அவங்க உங்களுக்கு பெர்மிஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்டென்ஷன் பண்ணி நீங்கள் பெர்மிஷன் பண்ணால் 7 days. அதுக்கப்புறம் அவர் எந்த சொல்லியாச்சுன்னா நான் இந்த 12 நாள் ஆகணும். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் அங்கே ரிப்போர்ட் பண்ணுறீங்க ஏதாவது வர முடியல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படின்னு அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. பிஹெச்சில் போய் 1000 டாக்டர் கையில் வாங்கினது இந்த ரிப்போர்ட் அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. அவர் அப்படியே சொல்லியாச்சு. அப்போ நான் எப்படி சார் வரதுருக்கோம் அப்படின்னா நீங்கள் மார்ச்சில் தான் வரலாம். இந்த 12 நாள் நீங்கள் அட்மிட் ஆகிருந்த அந்த காசு கிளைம் பண்ணி ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வரலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி. ஸ்ரீநாராயண கேட்க அவரோட கேட்க அவர் தெரிய வைக்க அது வந்து ஒன் டைமில் 10 நாள் தானே அவர் வைக்கும். 12 நாள் நீங்கள் அங்கே இருக்கிற மேலே என்னோட ஃபோன் பண்ணி கேட்க நம்ம எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருது. ஃப்ரம் மை சைட் there's no issue. நீங்கள் யாருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் I will do all the whatever the things which is applicable as per the law it will be done. எதுவுமே ஒரு இஷ்யூ இல்லை. நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி நான் கொடுத்துருவேன். இஃப் இட் இஸ் தேர் இட் வில் பி தேர். அது எனக்கு எதுவுமே வேணும். ஃப்ரீ ஃப்ராங்க் நிறுத்தம் இல்லை. நான் நைட்டில் 12 மணிக்கு ஃபோன் பண்ணாலே எனக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. எப்போ ஃபோன் பண்ணால் ஜஸ்ட் ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுத்துக்கணும். நோ இஷ்யூ. பின்ன அவர் என்ன இஷ்யூன்னு நான் அவர்கிட்ட கேட்கட்டேன். ஃபோன் பண்ணி கேட்குறேன். பின்ன திஸ் இஷ்யூ இஸ் தேர் தட் இப்போ ரீசெண்ட்லி வந்தில்ல. இப்போ நீங்கள் திரும்பி ஆயுர்வேதத்தில் அங்கே போனவங்கள நீங்கள் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் டாக்டர் இங்கே ஏதோ லோக்கல் கவர்மெண்ட் டாக்டர் போய் எழுதி வாங்கி வரலாம். யூ கெட் அ ஃபர்ஸ்ட் ரெஃபரல் ஃப்ரம் தி கவர்மெண்ட் டாக்டர். இப்போ அப்படி போக மாட்டாங்க. அது ஸ்டாப் பண்ணியாச்சு. 12 செப்டம்பருக்கு அப்படி ஸ்டாப் பண்ணியாச்சு. ஒரு சின்ன ஃபைட் வந்தேன். எனக்கு தெரிய மாட்டேன். அங்கே கோவில்பட்டியில் ஏதோ ஒரு பேஷண்ட் அங்கே திருநெல்வேலியில் இசிஹெச்எஸில் ஓசி போய்ட்டு நம்ம ரெஃபரல் கொடுக்க மாட்டேன். இப்போ அவர் போய்ட்டு இங்கே தூத்துக்குடியில் கொடுக்குது, நீங்கள் என்ன கொடுக்காது. அப்போ தூத்துக்குடியில் கொடுக்குது, திருநெல்வேலி என்ன தான் கொடுக்காது. அப்போ திருநெல்வேலியில் ஓசி எனக்கு ஃபோன் பண்ணி நீ எப்படி தான் கொடுக்குத, நம்ம கொடுக்க மாட்டேன், எனக்கு ரூலிங் தெரியாத. ஞாபகம் சாரி சார், நான் இப்போ தான் வந்து எனக்கு ரூலிங் தெரியாது. பின்னி அவர் தான் ரூலிங் கொடுத்தாச்சு. எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு நான் ரூலிங் கொடுத்துருக்கேன் கரெக்டாக. பின்னி இவரோடு கேட்டு அந்த ரூலிங் எல்லாமே சர்க்குலேட் பண்ணிவிட்டேன். கரெக்டாக ஒரு ரூலிங் இருக்குது. நான் தான் தப்பு. தப்பு மீன்ஸ் எனக்கு தெரியாது. நான் வந்து புதுசாக வந்து எனக்கு தெரியுமில்ல. ஸோ திஸ் ரூலிங் இஸ் தேர். ஐ கான்ட் டூ எனிதிங். ஸோ வில் டிஸ்கஸ். இவர் ஏதாவது சின்ன விஷயம் லோக்கல் இருந்தால் வில் டிஸ்கஸ் அண்ட் கில். ஓகே, எல்லோரும் ஓகே? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம்லேயும் சேம் ப்ரொசீஜர். இங்கே திருநெல்வேலியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என் ஃப்ரெண்டு போயிருக்கிறாரு. அவருக்கு நான் பண்ண முடியாது, அலோபதி டாக்டர் பண்ண முடியாது. நீங்கள் ஆயுர்வேதிக் டாக்குமெண்ட்டில் நீங்கள் ரெஃபரல் வாங்குறதுக்கு 2 இடம் இருக்குது. ஒன்று திருவனந்தபுரத்தில் செப்பரேட்டு ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அல்லதுன்னா சென்னையில் இருக்குது. நீங்கள் அங்கே போய் டைரெக்டாக ரெஃபரல் வாங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. பட் நான் ஃப்ரெண்டெல்லாம் கான்டாக்ட் பண்ணி ஆயுர்வேதிக்கு திருவனந்தபுரத்துக்கு ரிங் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லியாச்சு. அவங்க சொன்னால் ஓகே லெட் ஹிம் கம். நான் இவங்ககிட்ட சொன்னது தான், ஒரு ரெஃபரலுக்காக நாங்கள் திருவனந்தபுரம் சென்னைக்கு போனால் அவங்க கொடுப்பது உறுதியாகுமா, அல்லது அவர் ரெஃபர் நோ இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணால் பேஷண்ட்டு கஷ்டப்படுவாங்க. அதனால் பேசினோன்னு அவங்க வர சொன்னாங்க. அவர் ஹி பிலாங்ஸ் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம். இவர் போனார், ரெஃபரல் கொடுத்தாங்க, ஜாயின் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டார். திஸ் இஸ் ஃபார் சிஜிஹெச்எஸ் அப்ளிகபிள். சேம் சிஸ்டம் அப்ளிகபிள் டு இசிஹெச்எஸ் ஆல்சோ. பட் ஒன்று டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அவங்களுக்கு 1 month மெடிசின் கொடுக்க மாட்டாங்க. யூ கோ டு த சிவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் அண்ட் கெட் த மெடிசின் ஃப்ரம் தம் ஒன்லி. ஆனால் நம்மளுக்கு இசிஹெச்எஸ்க்கு ஹாஸ்பிட்டலுக்காரங்க 1 month மெடிசின் கொடுத்துருக்காங்க. அண்ட் தட் வில் பி இன்க்ளூடட் இன் த பில் இட்ஸ்.
That's correct. Sir, இப்போ பேசுகிறது கரெக்ட் தெரியுமில்ல. Basically, we should first get a referral from the government Ayurvedic doctor. Then only we can go. அது ஒரு சிறிய விஷயம். முன்னாடி எல்லாம் நல்லா இருந்தது இல்லை? வேறு எல்லாம் பாக்கியெல்லாம் ஓகே, எல்லாம் ஹாப்பி தான் இருக்கேன். இதை முடிஞ்ச வடை இருக்கேன், வடை தான் முத்து சாப் என்ன வடை வாங்க, வடை இருக்குல்ல, வடா சாய் இருக்கு. நம்ம எல்லாமே கம்பைன் ஆகிட்டு. ஸோ நீங்கள் ஒரு நம்ம டாக்டர் செல்வா வந்து ஆஃப்டர் திஸ் டாக்டர் செல்வா வில் லெக்சர் ஆன் மன்சூன் டிசீஸ். ஓகே, தேங்க்யூ.